சாம்சங்ல புதுசா ஒரு 5G மொபைல் F14 அப்படின்ட்டு இந்த ஒரு மொபைல் ஹைலைட் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சாம்சங் மொபைல்னாலே பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவா தான்ப்பா இருக்கும் நம்ம சொல்லுவோம். பட் இந்த மொபைலோட கதையே வேறன்னு சொல்லலாம். அதுவும் பட்ஜெட் ரேஞ்சில் 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய ஹைலைட்டான ஃபீச்சரோட இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. குறையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில குறைகளுமே இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல மொபைலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பெசல்ஸ் இவ்வளோ பெருசு இருக்கு. உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, கேலக்ஸி F14 5Gன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே சாம்சங்ன்றதை கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு 3 ஃபீச்சரும் ஒரு சில ஸ்பெக்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாக்ஸில் என்னெல்லாம் கண்டென்ட் வருதுன்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் ரேம் வேரியன்ட் அண்ட் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பேக் சைடில் ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. அண்ட் பாக்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணால் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் இருக்கு. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இதை தவிர சாம்சங்கில் கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டீங்க. அடாப்டர் வந்து கொடுக்கல, செப்பரேட்டாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். மொபைலில் ஒரு 2-3 நாளாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குறைய சொல்ல வேணாம். இதில் பெஸ்ட்டான விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது சாம்சங்கோட ஓன் ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸினோஸ் 1330. இது 5 nanometerல பில்ட் பண்ணியிருக்க ப்ராசர். எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 5 nanometerல ப்ராசஸர் எதுவும் வரல. ஸோ இது வந்திருக்கு. ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இனிமேல் நல்லா பெட்டராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி 16,000 20,000 பார்த்தீங்க அப்படின்னா 695 ப்ராசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை விட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் கேம் பிளே கூட பண்ணி பார்த்தேன். எந்த இடத்துல லேக் இருக்கிற ஃபீல் கூட பெருசாக இல்லை. அண்ட் மல்டிடாஸ்கிங் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட பெரிய லெவலில் லேக் இருக்கிற ஃபீல் நான் எங்கேயுமே வந்து பார்க்கல. ஸோ ஒரு 15,000 நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும், கொஞ்சம் லேக் இல்லாமல் சாம்சங் டிவைஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் சூட்டபிளாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க டிவைஸ் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வேரியன்ட் இருக்க டிவைஸ் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இதுலேயே 4GB ரேம் வேரியன்ட்டுமே இருக்கு. ஸோ சாம்சங் டிவைஸில் இன்னொரு மிகப்பெரிய குறைய எனக்கு தோன்றது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 30,000 35,000 கொடுத்து வாங்குற ஃபோனில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஓகேவாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது அதர் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது. பட் இந்த டிவைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ்ஸா இல்லாத ஒரு ஃபீல் தான் இருக்கு. பேக் சைடு பாத்தீங்கன்னா ஒரு யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது பேக் சைடும் சரி சைடும் சரி அப்படியே ஒரே பிளாஸ்டிக்கா இருக்கிற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அது அந்த பிரீமியமான ஃபீலை கொடுக்கல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் கையில ஹோல்டு பண்றோம் அப்படின்னும் போது ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குது. 205 கிராம் கிட்டக்க வெயிட் இருக்கு. வெயிட் பேலன்ஸ் கூட நல்லா பெட்டராகவே பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருக்கிற ஃபீல் இருக்கும். அதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தது தான். 15,000 ரேஞ்சில் ஃபோன் வாங்கணும், அதுவும் நல்ல பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு வரும்போது அடாப்டர் கொடுக்கல. ஃபோன் சப்போர்ட் ஆகிறது 25 வாட்ஸ் வரைக்குமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு. பட் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய ஃபோன்ஸ் 15,000 பார்த்தீங்க அப்படின்னா 33 வாட்ஸ் வரைக்குமே மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதை எப்போ இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. இது வாங்குறவங்களுக்கு கூட பரவாயில்ல. லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக 54 34 பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே 25 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய கொடுமை. அதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஓகே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. டிசைனை பற்றி பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு பேட்டரி உள்ள வந்துருச்சு. சரி, அதை முடிச்சாச்சு. ஸோ இப்போ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் இம்ப்ரெஸ்ஸா இல்லாத காரணம் பார்த்தீங்கன்னா அந்த யூனிபாடி பிளாஸ்டிக்ல கொடுத்தது. கலருமே பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலர் இருக்கு. அதுவும் ஓகேவா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. அண்ட் இது இல்லாமல் பிளாக் கலரும் பர்பிள் கலர் இன்னும் 2 கலருமே லான்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி, அதாவது கிரேடியன்ட் லுக்ல கிளாசி ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இனிமே நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.6 inch ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் இருக்கு. யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தான ஃபீலும் கிடைக்குது. நீங்க அடாப்டிவ் டைப் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 90 Hz இல்லாட்டி 60 Hz வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி பீக் பிரைட்னஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டா எவ்வளோன்றது வந்து மென்ஷன் பண்ணல. பட் நான் லைவா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்ட் ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. சரி, இது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா இதோட பெசல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லாவே பெருசா பட்டையா பெசல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. லுக் வைஸ்ல வந்துட்டு இவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். இன்னும் இந்த வாட்டர் டிராப் நாச் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அது வந்து கொஞ்சம் போனோட லுக்கை கெடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. இதை தவிர டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது AMOLED டிஸ்பிளே சாம்சங்கோட ஃபேவரட். அதை கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் LCD டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளேவா தான் கொடுத்துருக்காங்க. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்லை. அண்ட் சிம்
ட்ரே பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே போட்டுக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 13 பேண்ட் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G டார்கெட்டடாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது சூட்டபிளாக இருக்கும். அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து இதில் கொடுக்கல, சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பவர் பட்டனே பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. அண்ட் செக்யூரிட்டி அன்லாக்கு நீங்கள் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃப்ரண்ட்ல இருக்க கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் ஸ்கின் சாம்சங்கோட One UI 5.1 கோர் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Android 13ல ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கோர் வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ்லாம் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்காது. ப்ளஸ் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் பே மினி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா UPI மாதிரி ஜஸ்ட் பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணாமல் டிஜிலாக் ஐடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்துட்டு 2 டோஸ் கொரோனா வைரஸ் வேக்சினேஷன் போட்டிருந்தீங்கன்னா அதையுமே இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஸோ நானுமே வந்து ரெகுலராக இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் வந்திருக்கு. இது இல்லாமல் 4 வருஷத்துக்கு வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் OS அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு வந்து கொடுக்குற மாதிரி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4-5 ஆப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது One UI ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஃபீலுமே நல்லா கொடுக்கும். நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது F13 கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல அப்கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டைமே காரி துப்பிருந்தோம். பட் இந்த தாட்டி பார்த்தீங்க அப்படின்னா 13 மெகா பிக்சல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பாருங்க. அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்பேச்சர் வேல்யூ 1.8 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். அண்ட் இன்னொரு கேமரா நார்மலா டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இந்த மாதிரி எதுவும் கொடுக்கல, டியூவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இருக்க செல்ஃபியும் இந்த 50 மெகா பிக்சல் கேமரா அவுட்புட்டும் பெட்டரா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் அதை தாண்டி வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஃபோனோட ப்ரைஸ் என்ன எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபோனை ஒரு 2-3 நாளாக தான் நான் வந்து யூஸே பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ரிவ்யூவாக எடுத்துக்காதீங்க, ஒரு குயிக் ரிவ்யூ. ஜென்ரலாக நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்றதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதுக்கான ஃபுல் ரிவ்யூ தெரிஞ்சுட்டு நீங்கள் டிவைஸை வாங்கலாம். பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்க்கும்போது நான் குறையா பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கல. பெசல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெசல்ஸாக மேலே வந்து வாட்டர் டாப் நாச் மாதிரி வந்து கொடுத்ததும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அடாப்டர் பாக்ஸில் கொடுக்காம விட்டதும் ஒரு குறையா இருக்கிற மாதிரியான தோணுது. அண்ட் இதில் ஹைலைட்டாக தோன்ற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி 1.5 நாளைக்கு மேலே நல்லா நிற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லாவே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 5 nm கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ப்ராசஸர் ஓகேன்ற ஃபீல் நல்லாவே கொடுக்குது. அண்ட் டிஸ்பிளே கேமரா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற ஃபீல் தான் கொடுக்குது. குறிப்பாக 5G பொறுத்த வரைக்கும் 13 பேண்ட் சப்போர்ட் கொடுத்ததும் இந்த ஃபோனுக்கான ஹைலைட்டான விஷயங்கள் இது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தாண்டி பிரைஸ் அப்படின்னு வரும்போது 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வந்து லான்ச் பண்ண போறாங்க. எக்ஸ்ட்ரா RAM பிளஸ் பொறுத்த வரைக்கும் 6GB RAM வேரியன்ட்ல வந்து 6GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டான பிரைஸ் என்ன அப்படின்றது தெரியல. பட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 15,000ல லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரீசன் லான்ச்சுக்கு முன்னாடியே ஃபோன் நம்ம கைக்கு வந்தனால எக்ஸாக்டான பிரைஸ் தெரியல. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் வந்துட்டு பிரைஸ் என்னன்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து அப்டேட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிளியரா சொல்லியிருப்பேன் அப்படின்றத நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.